ஹலோ மக்களே, வெல்கம். ரைட் கிளம்பியாச்சு. பக்கம் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. டேங்க் பேக்கு என்னோடது ஸ்டீல் டேங்க் இல்லாதனால ரோப் தான். அந்த ரோப் பத்தலை, அதனால் எக்ஸஸாக ரோப் வச்சு கட்டியிருக்கேன். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 5:38 ஆயிடுச்சு. சரி, அப்படி நம்ம பொறுமையாக போகலாம். நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, நல்ல மழை மக்களே. வெளியே போகலான்னு பிளான் பண்ணேன். இப்போ தான் மழை நின்றுச்சு. நம்ம அப்படியே போய் வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மன்னவனூர் லேக் அப்படியே அந்த சைடு அப்படியே போகலாம். உங்களுக்கு கேமரா தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே மேலெல்லாம் பாருங்கள், மிஸ்டர் கிளைமேட் பங்க மக்களே. நல்ல கிளைமேட். ஹோப் மழை வராதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே மக்களே, நம்ம அப்படியே மன்னவனூர் போகலாம். மக்களே, ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு மக்களே. என்னன்னா, ரெக்கார்ட் ஆகலை மக்களே. இவ்வளோ நேரம் எடுத்ததெல்லாம் கேம் பெரிய வேலையை பார்த்து விட்டுருச்சு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான்ற மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு விலாகு சிறப்பான சம்பவம் ஆகிப்போச்சு. ஓகே, பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆச்சு. அப்படியே மன்னவனூர் சைடு போகிறோம். இந்த பைன் ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் வந்து பேசிக் எல்லாருமே அதிகமாக போகிற இடம். கொஞ்சம் இந்த மன்னவனூர் சைடு அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அந்த பக்கமாக போய் கொஞ்சம் நாளாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரோம். நல்லா மழை பெஞ்சு மக்களே. இப்போ தான் வெயில் அடிக்குது. க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இன்னோவா இருக்குங்க இங்கே பார்த்தா. இந்த இன்னோவா அப்படி ஒரு வண்டிங்க. இந்த வண்டி ஓட்டுறதே ஒரு தனி சுகம். சார் லூஸ் அதுக்கு சாப்பிட ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. லஞ்ச் டைம், அதனால் கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் இருக்குது.
ரோடெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. எல்லாமே சரி பண்ணணும். எவ்வளோ பீப்புள் வராங்க, எப்படி இருக்கு பாருங்க ரோடு. இதில் அப்படியே ரைட் எடுக்கணுங்க. ரைட் எடுத்தோம்னா அப்படியே ஒரு அட்ராக்ஷன் பிளேஸஸாக போகலாம். இல்லைண்ணா வேணுண்ணா, டிராஃபிக் சரியான டிராஃபிக்கு இங்கேருந்து ஆரம்பிக்குது போல். ஐயோ, ஏங்க எப்படியோ உள்ளே போந்து வந்துட்டோங்க. ஃபஸ்ட்டு என்னங்க புகை இப்படி தள்ளுது. இங்கே சில டைம் போலீஸ் செக் பண்ணுவாங்க. ரோஸ் கார்டன் நமக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம். இங்கே பெருசாக எதுவும் இருக்காது, வெறும் ரோஸ் இது மாதிரி தான் இருக்கும், செடிங்க தான் இருக்கும். நம்ம கொடைக்கானலோட பியூட்டியே அந்த மிஸ்டில் உள்ள மன்னவனூர் தான். அது அப்படி அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த போகிற வழியில் அந்த ரோடு ஜிக்ஜாக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். எப்படி வரான் பாருங்க. இவருமே ஏறணும்னா டக்குன்னு சடார்னு ஏற வேண்டியதானே, தடை வீட்டை ஏறுறானுங்க. பழனி ஹில் வியூ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நானும் பல தடவை வந்திருக்கேன் கொடைக்கானலுக்கு, பக்கத்துக்கு போகிற மாதிரி. இது வரைக்கும் நான் பழனி ஹில் வியூவை பார்த்ததே இல்லை. இதுலேருந்து அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஸோ தயவு செய்து யாருமே அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஏன்னா அது நீங்கள் ஒரு தடவை ஃபுட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து வரவங்கள்ட்ட அதை எதிர்பார்க்கும். இந்த மாதிரி குடிச்சிட்டு தயவு செய்து இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் இங்கே போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை கேரி பண்ணிட்டு போய் எங்கேயாச்சும் டஸ்ட்பினில் போட்டுருங்க. உங்கள் இதை நீங்கள் பத்திரமா இது பண்ணிக்கிட்டாலே இந்த ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ் அவங்களோட வேலையெல்லாம் குறையும். நீங்கள் எல்லாத்தையும் குடிச்சிட்டு அங்கே இங்கேயும் போட்டுருவீங்க. அவங்க அப்படியே சாயந்தரத்துக்கு மேலே அவங்க அதை க்ளீன் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஒர்க்கு. இந்த ரோட வேலை பாருங்கடா டேய். ஒரு பேட்ச் ஒர்க்காவது பண்ணானுங்கன்னா நல்லாயிருக்கும். டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நிறைய இருக்க பிளேஸ் தான், ஆனால் பேட்ச் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க.
என்னடா பண்ணுறீங்க, அக்கா வந்திருக்கேன்டா அப்படின்ட்டு. இப்போ இங்கே ஒரு காட்டு மாடு வருமா, அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா தயவுசெய்து ஒரு 10-20 மீட்ரு, ஒரு 50 மீட்டர் தள்ளி நின்றுங்க. அது போய் கிராஸ் ஆனதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி போங்க. அதுதான் ஒரு நேச்சர் லவ் பண்ணுற ஒரு இதே. நம்ம கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை. அதுதான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நம்மளை எதுவுமே பண்ணாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. தயவு செய்து யாரும் ஸ்பீடிங் பண்ணாதீங்க ஹில்ஸில். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போங்க. ஓட்டலாம், அதுக்குன்னு ரொம்ப இந்த ரேஷ் ட்ரைவிங்லாம் பண்ணிங்கன்னா கஷ்டம். இங்கே கொடைக்கானல் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் ரேஷ் ட்ரைவிங் பண்ணுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 பேராக அந்த மாதிரி பார்த்துடலாம். இந்த வழியாக தானே போச்சுண்ணே, அந்த வழியாக போச்சுண்ணா அப்படின்ற மாதிரி. மக்களே, இந்த மன்னவனூர் ரூட்டு செம்மையாக இருக்கும் மக்களே. கண்டிப்பாக கொடைக்கானல் வந்தீங்கன்னா மன்னவனூர் போய் பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். அந்த லேக் தான் செம்மையாக இருக்கும். இந்த ரோடு ரைட் பண்ண செம்மையாக இருக்கும். ஆனால் பி கேர்ஃபுல். இது ரொம்ப சன்னமான ரோடு. ஆப்போசிட்டில் வர மேலே ஏறி வராமல் ஸ்பீடாக வருவான். நம்ம இறங்குறோம், டவுன்ஹில் இறங்குவோம். டவுன்ஹில் இறங்குறப்போ வண்டி ஸ்பீடு இழுக்கும். 2-3ல் இறங்குங்க. அப்ஹில் ஏறி வரவன் அழுத்தி வருவான். ஏன்னா வண்டி பின்னாடி இறங்கிடக்கூடாது, அழுத்தி ஏறுவான். இந்த ரோட்டில் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகும். கேர்ஃபுல்லாக வாங்க. நிறைய குரங்கு இருக்குங்க. வைசர் வாங்க, அந்த இது வெயிட் போல்ட்டோட இது தாங்காமல் அது உடஞ்சிச்சுங்க. நான் போட்டிருக்கேன் பாருங்க, காஷன். பைசன்லாம் பார்த்தா கொஞ்சம் தூரமாகவே இருங்க. தயவுசெய்து கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. அது டேஞ்சரில் தான் போய் முடியும். காலையில் கிளம்புனுங்க. வீட்டிலேருந்து கிளம்பி வத்தலகுண்டு வரைக்கும். வத்தலகுண்டுலாம் பிளாக் எடுத்துட்டு தான் வரேன். இங்கே ரூமுக்கு வந்து போட்டு பார்க்குறேன், ஒரே மன வருத்தமாகிடுச்சுங்க. எதுவுமே ரெக்கார்ட் ஆகலைங்க. சரி, கவலைப்படாதீங்க. எனக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம போகிறப்ப வேணால் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஜாலியாக இருங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடலாம் வந்தீங்கன்னா நல்லா வைப் பண்ணலாம். தயவுசெய்து ஓரமாக நின்று ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுக்க வேணான்ற வெஹிக்கிளை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக நின்று ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஏங்க, என்னங்க அக்கா இப்படி நிற்கிறாங்க ஆண்டிங்க? முன்னாடி பிள்ளைல போனவங்க அப்படி திரும்பி பார்க்குற மக்களே. பூச்சுடும், பஸ்ஸு கவுந்துரும் போலையே. இப்படி வரானுங்க. கொஞ்சமாச்சும் டவுன்ஹில் வரவனுக்கு கொஞ்சமாச்சும் மதிப்பு கொடுக்கடா. பாருங்க மக்களே வியூவை. இந்த ரோடு ஆனால் செம்ம ரோடு மக்களே. ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு ரோடு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடலாம் வந்தீங்கன்னா செம்ம வியூ பண்ணலாம். பூம்பாறை, கூக்கல், பானை. மேக்ஸிமம் இந்த ரூட்டில் வந்து தண்ணி பாட்டில் வந்து கிடைக்காது. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி 1 லிட்டர் தண்ணி பாட்டிலாம் இங்கே எதுவும் கிடைக்காது. 5 லிட்டர் தான் கிடைக்கும். ஸோ
அது எதனாலன்னா நிறைய பேர் அந்த 1 லிட்டர்லாம் குடிச்சிட்டு தூக்கி போட்டுடுறாங்க. அந்த தூக்கி போடுறதுனால அது அனிமல்ஸ் எடுக்கிறதுனால 1 லிட்டர் வந்து இங்கே சுத்தமாக பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எங்கேயுமே வந்து கிடைக்காது, கிடைக்கும் ஆனால் கிளாஸ் பாட்டிலில் கிடைக்கும், பிளாஸ்டிக் பாட்டிலில் கிடைக்காது. வாட்டரில் கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஜேர்னியில் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து எதுவும் கடை எதுவும் இருக்காது. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டாதீங்க. ரொம்ப இது ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எதிர்த்தாப்பில் வரவங்களுக்கும் கஷ்டம், உங்கள் கூட வந்தவங்களுக்கும் கஷ்டம். ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஓட்டுங்க வண்டி. என்ன வண்டி அது? நம்ம அப்படியே முன்னாடி ஏறி போலாங்க. முன்னாடி ஒரு போலீஸ் அங்கிள் போறாருங்க, பயங்கரம் பங்கம் பண்ணிட்டு போறாருங்க. நல்லா கட்டை கொடுத்து போயிட்டு இருக்காரு. அங்க போறாரு பாருங்க 150ல. காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனப்போ எனக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கா இல்லை எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கா? எங்கேயாவது கிளம்புனோன்னா வாஷ்ரூம் போயிட்டு வந்துடும். திருப்பி கிளம்பிட்டு கரெக்டாக வீட்டை விட்டு வெளில போய் சரின்ட்டு வண்டி எடுக்கிறோம். கரெக்டாக அப்போ பாத்ரூம் வர மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். குளிக்கிறாங்க மக்களே. ஜாலியாக குளிக்கிறாங்க. என்ன ஒன்று நமக்கு ஒத்துக்கும் அப்படின்னா தாராளமாக குளிக்கலாங்க. ஒத்துக்காத பட்சத்தில் இப்படிலாம் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக குளிர் காய்ச்சல் வந்துடுங்க. அதை தவிர்த்துக்குங்க. உங்களுக்கு செட் ஆகலைன்னா தயவுசெய்து இந்த விஷயத்தை பண்ணாதீங்க. பாருங்க, இவ்வளோ பேர் இவ்வளோ வெளியே வந்திருக்கு. நல்லா இருக்குங்க. ஆனால் லஞ்ச் டைம்ன்றனால கூட்டம் இல்லையா என்னன்னு ஒன்றுமே புரியலங்க. வெளியே வந்தோம். மழை, நல்ல மழை பெய்யுது, சுற்றி ஊற்றுது மழை.
லஞ்ச் சாப்பிட்றதுக்கு தான் வந்தோம். மலபார் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே இன்னும் லேக் அப்படியே போகலான்னு. ஒன்று எடுக்கவா? ஒன்று எடுக்கவா? ஐயோ மக்களே, வியூ பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது வியூ. இப்படி வந்துட்டு இருந்தேன், அப்படி ஒரு ஓரமாக நிப்பாட்டி ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். இங்கே இந்த மாதிரி சைடில் வந்தாலே ஒரு தனி சுகங்க, அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு இது. தெரியுதா உங்களுக்கு? ஜூம் பண்ணிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அப்படியே ரோடுங்க. இப்படி ஓரமாக நிப்பாட்டியிருக்கேன். இது இல்லை நம்ம வண்டி அங்கிட்டு இருக்கு. கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. அப்படியே ஜில்லுன்னு காத்தடிக்குது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது. அந்த இதில் நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். லெட் மீ ஜூம் இஸ் 5. தெரியுதா? ஓகே மக்களே, நான் அப்படியே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போவோம். பழனி வியூன்னு ஒன்று வரும், அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அது அந்தளவுக்கு இருக்காது. சரி, ஓகே, வாங்க போகலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி டே 2. நேற்று பாதி இடம் போக முடியல, மழை, சரியான மழைங்க, நல்ல மழை. கிளைமேட் ஆனால் செம்ம கிளைமேட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாகவே. இப்போ மார்னிங் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா வெயில் அடிக்குது. இதாங்க நம்ம தங்கியிருக்க ரூம்லேருந்து வியூ. ஓகே, ஹோட்டல் நீட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஹோட்டலோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வெயில் செம்ம வெயிலுங்க. நைட்லாம் குளிர், சரியான குளிருங்க. அதுவும் இங்கே ஃபுல்லாக அந்த யூக்கலிப்டஸ் மரம் இருக்கிறதுனால நல்ல பனியாக இருந்துச்சுங்க. சரிங்க, நான் அப்படியே கிளம்பிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் டூ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். நான் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, நான் அப்படியே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேங்க இந்த இடத்துல கரெக்டாக. அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. இந்த இடத்துல பார்க்க கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும். அந்த கால்டன் ஹோட்டலோட அப்படியே மியூசியம் வந்தாச்சு.
பாம்புங்க. யானையோட தலையா? அது தலையானே தெரியல. ஏங்க அந்த பைசனோட ஹெட்டை பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குங்க. நான் ஆக்சுவலாக நிறைய தடவை பைசன் பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ பெரிய ஹெட் உள்ள பைசன் இது வரைக்கும் நான் நேரில் நான் பார்த்ததில்ல. ஆமாங்க, நீங்கள் வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அட்வென்ச்சர் எக்ஸ் ஈவெண்ட்டாக இருந்தாலுமே சரி, எப்பயுமே ஒரு சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், கோரல் ராக்ஸை பாருங்கள், சீ ஸ்பாஞ்சஸ்ஸு, யானை தலையை பாருங்கள், ஹெட்டு எவ்வளோ பெரிய எலும்புன்னு போட்டு பாருங்கள். யானையின் தலை ரொம்ப மேசிவாக இருக்குங்க. வந்து ஊற்றுதுங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பேசாமல் செவனேன்னு அங்கிட்ட லெக் பக்கம் படுத்து தூங்கிட்டு 2 மணிக்கு கிளம்பிருக்கலாங்க. மொட்டை வெயிலில் கிளம்பி தொலைஞ்சிட்டு நல்லா வேகுதுங்க. இனி அங்கே வத்தலக்குண்டு சைட்லாம் போனால் வெந்து ஊற்றிருவேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, நான் அப்படியே ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். அங்கே தெரியுது பார்த்தீங்களா?
அவ்வளோதாங்க. எந்த அளவுக்கு கிளியராக வருதுன்னு தெரியுதுன்னு தெரில. ஏதோ என்னால் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிகிட்ருக்கேன்.
சாப்பிடுவோம்.